என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சிவன் யாரு சார்? நீங்க தான் சார் சிவன் சொல்லுவாங்கல்ல, சிவம் இல்லையே சவன் வாங்க. இப்போ உங்களுக்கு சிவ காத்துன்னு ஓடி வெளியே வந்துட்டா சவன் சொல்லிடுறாங்கல்ல, அப்ப சிவன் அதிகம் தான். இப்ப நீங்க வந்து ஜீவனாங்கிறத வந்து சிவனா மாத்தணும். ஜீவனா இருக்குது சிவனா மாத்தணும். இந்த யோகத்துல வரும்போது அந்த ஜீவனை சிவனாக்குற வழி தான் இந்த வழி. அம்பாள் தான் மூலாதாரம் இருக்குது. இருட்டறையில் இருந்த கண்ணின்னு சொல்றாங்களே, அந்த இருட்டறையில் இருக்கிற கண்ணியை மேல தூக்கி போனா புட்டுக்கிழமை உட்காந்துக்கிறான் சிவன். அவனுக்கு கண்ணு வந்து 2 ஒண்ணு ஆகுது. அதான் சிவலிங்கம். சக்தியும் சிவனும் தனியா இருக்கு, ஒண்ணு சேர்க்கிற வேலை தான் யோகமா இருக்கு. கடவுள்ன்றது எது சார்? கடவுள் என்ன பிரிங்க? கடவுள் அதாவது உங்களுக்குள்ள கடந்து போய் பார்த்தா கடவுளை பார்க்கலாம். அப்ப யாரு நீங்க, யாரு கடவுள், யாரு உங்களுக்கு, அவங்க என்ன லிங்க் என்ன ஆகுது அப்ப தெரியும். இந்த யோகத்துல உள்ள போக ஒரு நாளைக்கு காட்டி போகும். எடுத்தோடனே வராது. நிறைய சொல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் போடுறது. அந்த அளவு போனாதான் மனசு பக்குவம் அடையும். அது வரைக்கும் அடையாது. இதை பிடிக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இப்படியே தான் போயிடும். அப்படி எங்க மனசு அடங்கும். அதனால அந்த உண்டான கால டைம் கொடுக்கும்போது அது கஞ்சி வரும். இந்த உடல் வந்து பஞ்ச பூதங்களால் ஆனதுன்னு சொல்றாங்க. இதுல ஆகாய தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த விதத்துல நம்ம உடல்ல தொடர்புல இருக்கு? ஏன்னா இது வந்து சூட்சமமா இருக்கு, தெரியல. பஞ்ச பூதங்கள் நீர், நெருப்பு, காத்து. அசையாத பூமி ஆகாயம். உன் உடல் வந்து பூமி, தலை வந்து ஆகாயம், கண்ணு வந்து நெருப்பு, மூக்கு வந்து காத்து, வாய் வந்து தண்ணி. இவங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்ல இந்த ஆகாய தத்துவம் தொடர்புல இருக்கு. எப்படி ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய பாத்துக்கிறீங்களா? அங்க தலையை தொட்டு குழம்பலான்னு இருக்கும். அப்போ அதுதான் லிங்க். அங்க இப்ப உங்களுக்கு அதே தான். இப்ப பாடம் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் அதுக்கு தான் சேர்ந்து. அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல, அங்கிருந்தா லிங்க் போது வருது. எல்லாமே அதுல இருந்து ஆகாய தத்துவம்னு அர்த்தம். அதனால வந்து நீங்க பாடம் பண்ண அந்த ஆகாய தத்துவம் உங்களோட வேலை செய்யும். பாடம் பண்ணலாம் வேலை செய்யாது. எந்த விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. யோகா பாதையில ஏதோ அடிபட்டு யோகா பாதைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து தர்ம சிந்தனை வந்து அப்போ ஒரு சொட்டு கூட இல்லை, இப்போ வந்துருச்சு. தர்ம சிந்தனை வந்துருச்சு. ஆனா யோகம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல போக முடிய மாட்டேங்குது. இதுதான் கர்ம வேணான்றது. அப்பயும் கர்ம தான். அதாவது வந்து யோகத்துல இழுத்துட்டு போறது அந்த, அதாவது வந்து இப்போ நம்ம உடம்புல ஒரு செயற்பட்டுருச்சு. அது வந்து அப்பயே தண்ணி ஊற்றி கழுவுனா சீக்கிரமா போயிடும். காய விட்டா அது ஊற வச்சிருக்கோம், இழுத்தா வலிக்கும். அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எல்லாம் காய விட்டுட்டோம். இப்போ அது எடுக்கிற வலிக்குது. ஆனா ஒரு நாள் கை போகும். அது வந்து தடுக்குது. நீ வந்து தப்பிச்சு போயிடாத அந்த கர்மாவோட உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கு. இந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறமா தர்ம சிந்தனை அதிகமா வருது, செய்யவும் முடியுது. ஆனா இதுல போக முடியலன்ற கஷ்டம். இல்ல இதுல போனா கண்டிப்பா இழுத்துட்டு போகும். அதுக்கு அந்த டைம் வந்து கண்டிப்பா வரும். அதாவது நீங்க தானமும் தர்மமும் இந்த யோகத்துல வந்து ஒரு வழி எடுத்து கூட்டு போகும். கொஞ்சம் அதான் சொன்னேன், சூரியன் வந்து மேகம் வந்து தடுக்க மாதிரி இருக்கும், தட்டுறாரு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கீங்க. நீங்க அதெல்லாம் ஒன்றும் கலப்படாது. நீங்க அதாவது நம்ம எவ்வளவு பண்றன்றது முக்கியம், எப்படி பண்றன்றது தான் முக்கியம். கோடிக்கணக்கான சம்பாதிச்சிட்டேன், 10 ரூபா போறதுக்கும் 10 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா போறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு பண்றன்றது முக்கியம். நம்ம மனசறிஞ்சு அது நல்லா இருந்தாலும் கண்டிப்பா இருக்காது, நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. யோகத்தில் அது பண்ண யோகத்தை உங்களுக்கு தானாவே கொடுத்துருவோம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டு அடுத்த பேர் சுத்த பேர் அமையும். ஐயா சொன்னது தானே எல்லாமே. இப்போ நான் அந்த வாதியில் இருந்தால் நான் அமைஞ்சு உழைப்பா. நீங்கள் எந்த அளவு இருந்தாலும் உட்காந்து நான் நம்பினேன், குருவே கதின்னு நம்பினேன். இந்த அளவு வந்து உட்கார வச்சுக்கணும். அதை நான் அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால நம்பிக்கை தான், சரணாகதி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நடக்கும். அதுதான் மகாபாரதத்தில் இந்த திரௌபதியை சீலை உருவாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வந்து அந்த சீலை உருவும் போது கோவிந்தா கிருஷ்ணன் சும்மா கஷ்டம் வராது, இப்படி கையை வச்சுக்கணும். இந்த முன்னாடி மாற மாதிரி வச்சு வராது. ஆனா அப்படி கையை தூக்கி கஷ்டமா அந்த சீலை வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே இல்லைன்னு அந்த சரணாகதி அடையும் போது கிடைக்கும். ஆமா, கிடைக்குமா கிடைக்காதா நம்பலாமா நம்ப கூடாது. இதுல போக முடியல, ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. வருத்தமே அதை தடுக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு தானாவே நல்லது நடக்கும். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நடக்கும். அந்த ஒரு பக்குவம் தான் எல்லாமே. அது அந்த அதை சொன்னேன், அந்த நேரம் காலம் வர வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது வந்து கொஞ்சம் கழிவு வாய்ப்பு கண்டிப்பா நீங்க படாத கஷ்டமா
நீங்களாம் பெரிய பெரிய கஷ்டப்பட்டு தானே வந்துக்கிறீங்க. இப்போ இதில் வந்து நிற்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது மாதிரி இதை கூப்பிட்டு பாருங்க, காலையே பட வேண்டாம். அப்படியே சாம்பார் வாங்க சாமி. இல்ல சார் உட்காருங்க, ஒவ்வொருத்தரும் உட்காந்து சீக்கிரம் வேலையை சாருங்க. ஒரு ஆளா இருக்கு பாருங்க. சாம்பார் யார் வைக்கிறீங்க? ஒரு லைன் வந்துட்டு குழம்பு சாம்பார் சாம்பார் கொஞ்சம் இந்த ரேட்டு தரமா? சரி ஓகே. ஆக்சுவலாக இருந்தீங்களா? சாம்பார் வேணுமா? சாப்பிடு சாப்பிடு. சாமி இங்க வாங்க அப்படியே. நாலாவது வேலைக்கு வைப்பாரு சாம்பார். இங்கே ஊற்றிடு சார். சாமி இங்கே வாங்க.